ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஒரு முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது வர இருக்குது. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச்சுடைய 27 அன்னைக்கு பங்குனியுடைய 13ஆம் நாள், கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது, மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமியானது வருது. பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய நவமி ஸ்ரீராமர் அவதரித்த ராம நவமியாக சொல்லப்படுது. இந்த ராம நவமியை முன்னிட்டு கிரகங்களிடையே நிறைய முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற வழிமுறையை இவர் உணர்த்தியிருக்கிறாரு. அதாவது ஸ்ரீராமர் உணர்த்தியிருக்கிறாரு. பெருமாள் எடுத்த அவதாரங்களில் ஒன்று ஸ்ரீராமருடைய அவதாரம். இந்த அவதாரம் மனித அவதாரமாக திகழ்கிறது. இந்த அவதாரத்தில் ஸ்ரீராமர் மக்கள் நாம் எப்படி வாழணும், எந்த நெறிமுறையோடு இருக்கணும், ஒழுக்கத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய வரையறுத்திருக்கிறாரு. அதனால் அதன்படி நடக்கிறது ரொம்ப 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 புண்ணியம். அந்த வகையில் இந்த ராம நவமியில் கிரகங்கள் உச்சத்துக்கு போகும் என்பது குறிப்பிடப்படுது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் சிம்மம் ராசிக்கு என்ன தலையெழுத்துங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இனி வரக்கூடிய நாட்கள் கிரகங்களால் இந்த நவமிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதோடு பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். ஸோ பணவரவை அதிகரிக்கிறது, முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது, இந்த மாதிரி தரமான நாட்கள் இனி உங்களுக்கு அமையப்போகுது என்று சொல்லப்படுது. இந்த பங்குனி மாதத்தில் நவமியில் கிரகங்கள் இன்னும் வலுவாக இருக்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை, தொழில், குடும்பம், திருமணம், வருமானம் சார்ந்தோ இந்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே நிறையவே சில விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கிறது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி நவமியில் நிலவக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சியின் அடிப்படையில் பெரும்பாலும் சாதகமாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்கள் இருக்க போகிறது. முக்கியமாக இந்த டைம் குரு வகர நிவர்த்தி அடைவது கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பமான மற்றும் மந்தமான சூழ்நிலை மாறி மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியானது அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு நிறைய மாற்றம் இருக்கும். ஸோ எப்படி அந்த மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விரிவாக அதில் உங்களுக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறத சிம்மம் ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு குடும்பம், திருமணம், காதல் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், என்ன மாற்றம் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த சில நாட்களோடு ஒப்பிடும் பொழுது தனிப்பட்ட விஷயங்களில் இந்த நவமியிலிருந்து தெளிவு பிறக்க போகுது. மனதில் ஒரு வகையான நிம்மதி கிடைக்கும். இருப்பினும் ராசியிலேயே கேது இருப்பதும் சூரியன் இந்த நவமி முழுவதும் அஸ்தமஸ்தானத்தில் மறைவதும் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தும். இந்த டைம் பெரிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த டைம் அதுவும் இந்த நவமிக்கு 2வது பகுதியில் புதன் வகர நிவர்த்தி பெற்ற பிறகு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்க இணக்கமான சூழல் நிலவும். அப்போ வருமானமானது அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் தடையின்றி செய்வதற்கு சூழல் உண்டாகும். ஸோ அந்த சூழல் அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கெடுபிடியாக தான் இருக்கும், அதனால் கவனமாக இருக்கணும். காதல், குடும்பம், திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வேலை தொழில் செய்கிறதா இருந்தால் இதில் என்னென்னலாம் பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்னென்னலாம் பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பங்குனி நவமியிலிருந்து வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மாறுதலோ அல்லது சிக்கல்களோ எதுவும் இருக்காது. ஆனால் வேலை ஒப்பந்தத்தை தவற விடாமல் நேர்மையாக வேலைகளை தாமதிக்காமல் செய்து முடிக்க முயற்சி செய்யணும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நவமியிலிருந்து பொற்காலமாக இருக்கும். தொழில் ரீதியான வளர்ச்சி, பெரிய லாபம் மற்றும் விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வேலையை தவறவிட்டால் புதிதாக வேலை அல்லது ஒப்பந்தங்கள் கிடைக்க தாமதமாகும். அதனால் எல்லாத்திலுமே சிந்தித்து செயல்பட வேண்டும். உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் வேலை தொழிலில் இந்த மாதிரி செயல்படுங்க. அப்புறம் ஃபைனலாக பணம், பொருளாதாரம், குடுக்கல் வாங்கல், இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி நவமியிலிருந்து பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பணவரவு சீராகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். அதே போல் யாரையும் நம்பி கடன் வாங்குவது அல்லது யாருக்காகவும் உத்தரவு கொடுப்பது அல்லது கடன் கொடுப்பது ஆகியவற்றை இந்த டைம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா திடீர் மருத்துவ செலவு ஏற்படலாம். அதனால தான் இதை தவிர்த்துக்குங்க என்பதை சொல்கிறேன். ஸோ கவனம் தேவை. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு பங்குனி நவமியில் கடந்த சில நாட்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த நவமிக்கு பிறகு பணவரவு மற்றும் பொருளாதார ரீதியாக நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் வேலை மற்றும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மீறி அவசரமாக முடிவு எடுத்திங்கன்னா அது ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அவசர முடிவை தவிர்த்துக்குங்க. பொதுவாக இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த நவமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பரிகாரமாக சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. இந்த டைம் நவமி வெள்ளிக்கிழமை அன்று வர இருக்கு. ராமர் இந்த பூமியில் அவதரித்த நாள தான் ராம நவமியாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் ராமர் வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளணும். அனுமன் ராமருடைய அதிதீவிர பக்தன். இந்த தினம் அனுமனை வழிபாடு செய்தால் பல மடங்கு உங்கள் ராசிக்கு மன உறுதி கிடைக்கும். தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி பெறும். ஏன்னா அனுமனுடைய அகராதியில் தோல்வி என்பது கிடையாது. காரணம் அனுமன் ராம பக்தன். ராமனும் அனுமன் வேறு வேறு அல்ல. இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் கலந்துதான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தினம் செய்ய வேண்டிய எளிமையான அனுமன் வழிபாட்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தெரிஞ்சு இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க பரிகாரம் பண்ணுங்க. ஆக்சுவலி எந்த இடத்துல ராமநாமம் ஒழித்தாலும் அதை கேட்க அனுமன் அமர்ந்து கொள்வார். இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மணப்பலகையை காலியாக வைங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ராமநாமத்தை கேட்க அந்த அனுமன் உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொள்வார் என்பது குறிப்பிடப்படுது. இந்த தினம் வீட்டு பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்க. 3 வெத்தலை வாங்கி கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 3 வெத்தலை போதும். அதிகபட்சம் உங்களுக்கு 11, 21, 51 எத்தனை வெத்தலை வாங்கினாலும் தவறு கிடையாது. கொஞ்சம் செந்துரமும் வாங்கி கொள்ளுங்க. வெத்தலையின் மேலே செந்துரத்தை தொட்டு ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை எழுத வேண்டும். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் அனுமன் இருக்கையில் ஏது பயம் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்துடைய அர்த்தம். 3 வெத்தலையில் இந்த மந்திரத்தை எழுத்தி அதுக்கப்புறம் அந்த வெத்தலையை சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனுமன் திருவுருவ படத்திற்கு போடுங்க. இல்லை ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு போடுங்க. எதுவுமே இல்லை என்றால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டு விட்டு வாங்க. 3 வெத்தலைக்கு மேல் எத்தனை வெத்தலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளவோ அனுமன் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்கிறது, வெற்றி காணவே முடியவில்லை என்று துவண்டு போய் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான பரிகாரம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த எளிமையான ஆன்மீக பரிகார வழிபாட்டை இந்த தினம் எவர் ஒருவர் நீங்கள் செய்கிறீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும். உங்கள் மனதில் ஒரு கோரிக்கை வைத்து இந்த வெத்தலை மாலையை இந்த நாளில் அனுமனுக்கு போட்டால் அந்த வேண்டுதல் 3 நாட்களில் நிறைவேறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்ய நேரம் இல்லை, அவசரமாக இந்த உலகத்தில் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த நாளில் குளித்து முடித்து விட்டு கண்களை மூடி ராம 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 ஸ்ரீராம ஜெய என்ற மந்திரத்தை மனதார உச்சரிங்க போதும். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அனுமன் ஓடோடி வருவார். அதனால் நீங்கள் இந்த மாதிரியாவது பரிகாரம் செய்திடுங்க. ஆக மொத்தம் இந்த நாளில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் பரிகாரம் செய்ய மறக்காதீங்க. சிம்மம் ராசிக்காரங்க, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.